ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் சிறகடி காசுடைய அப்கமிங் நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படிங்கிறதா எஸ் முத்துவுடைய அந்த ஃபைனல் சர்ப்ரைஸ் வந்து வந்தாச்சு. ஸோ அப்டேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தோம். ஒரு பக்கம் வடிவுக்கரசி அம்மா, கே விஜய் அம்மாலாம் வராங்க, அவங்க வந்து ஸ்பெஷல் ரோல் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்துட்டு சீரியல் சும்மா ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு போகிறதுக்காக மட்டும்தான் அது செட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதனால் சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கீப் ஆன் கெஸிங்கில் மறுபடியும் நமக்கு ஒரு க்ளூ எஸ் அது ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது. எஸ் அவங்களுடைய பார்ட்டியுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய முத்துவுடைய கிஃப்ட். ஸோ முத்து வந்து ஸ்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அது எல்லாரும் வீட்டுக்கு வீடியோ போய் பார்த்து அவங்க கூட்டிகிட்டு வராரு. ஸோ அதனால தான் டிலே ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து முத்துவுடைய இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து இது ரிவீல் ஆகுது. அதுக்கு நடுவில் வந்துட்டு அந்த கவரிங் நகை இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ட்ராக் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே வந்துட்டு ஸ்ருதியோடைய அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன கவரிங் நகை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே எல்லாரும் அதை சமாளிச்சாச்சு எப்படியோ. ஸோ சமாளித்தது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து அவங்களையுமே திட்டி கோவப்படுத்தி பேசிட்டாங்க கோவப்பட்டு. ஸோ இந்த டைம் வந்து விஜய் தப்பிச்சாச்சு. பட் இந்த டைம் வந்து அந்த விஷயத்தை அப்படியே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு அன்னைக்கு இல்லை மறுநாள் வந்து இந்த ட்ரூத்தை கொஞ்சம் ரிவீல் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ட்ரூத் ரிவீல் வந்து வச்சு ஆட் ஆகிட்டே போதே தவிர ஒன்றுமே ரிவீல் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. அட்லீஸ்ட் இதையாச்சும் ரிவீல் பண்ணலாம். பட் டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் வந்துட்டு டிஆர்பி வந்து சாலிடாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 9+ ரேட்டிங்ஸ்ங்கிறது ஆவரேஜாக வந்துட்டு தான் இருந்தாலுமே கூட சிங்கப்பெண்ணை சீரியலில் பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து டீமுக்கு இருந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ட்ராக்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க டிஆர்பிக்காக ட்ராக்கை மூவ் பண்ணால் சீரியல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கன்ஃபார்ம் உண்மை. ஏன்னா நிறைய சீரியல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். டிஆர்பிக்காக கொஞ்சம் ட்ராக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு கடைசியில் வந்து ட்ராக் இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணுவாங்க டிஆர்பிக்காண்டி. அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த டைம்லேயே லூஸ் ஆயிடுவாங்க. ஸோ சீரியலே எண்ட் ஆகிற நிலைமைக்கெல்லாம் நிறைய சீரியல்ஸ் போயிருக்கிறது நம்மளையுமே பார்க்க முடியுது. ஸோ அதையுமே சேனலும் சரி டீமும் சரி கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம ஆடியன்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய ட்ராக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ட்ராக்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே நம்ம சிறகடி காசு ஃபேன்ஸ்க்கு நிறைய ட்ராக் இருந்தாலுமே கூட கொஞ்சம் அப்பப்போ ரிவீல் பண்ணி வச்சாங்கன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வந்து நிறையவும் கேட்க போகிறது இல்லை. நிறைய கேட்டால் அது நம்ம சைடில் தப்பு அப்படின்றத நானுமே சொல்வேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங் வீக் கொஞ்சம் ஃபயராக இருக்கும் நம்புறேன். ஸோ இதுக்கு நடுவில் முத்துமீனாவுடைய சீன்ஸ்லாம் கொஞ்சம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் பாட்டியுடைய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன, அதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ என்ன கிஃப்ட் அப்படிங்கிறதுமே நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.